அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆய்வாக ஜாதகத்தில் கிரகம் வாங்கிய நட்சத்திர கோவில் மற்றும் ஒவ்வொரு நட்சத்திர கோயில்கள் மற்றும் எந்த கோவில் சென்றால் என்ன பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கீதா முருகன் மேம் கேட்டிருக்கீங்க. முதல்ல குழுவில் பயணிக்கக்கூடிய தலைமைகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது கரூர் அஸ்வமணிமேகலை. இப்போது கோவில்கள் அப்படின்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடு என்பதை விட ஒவ்வொரு ஜாதகத்திலும், நீங்கள் ஜாதக ரீதியாக கேட்டதுனால எனக்கு இந்த பதிவு, ஒவ்வொரு ஜாதகத்திலும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு முதல் திரிகோணம் குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் தான் முதல் தெய்வமாக, அதாவது 9ஆம் பாவம் தான் அனைவருக்குமே முக்கியமான தெய்வமாக. ஆனால் இந்த திரிகோணத்துக்கு திரிகோணமான பாக்கியமான பாவம்னு ஒரு 5ஆம் பாவம் ஒன்று இருக்குது. அந்த 5ஆம் பாவம் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகத்தோடு தொடர்பு நிலை கொண்ட பாவம். நீங்கள் மற்ற பாவங்கள் இப்போ 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பம் இல்லாதவன் இருக்கான், 3ஆம் பாவம் போக நாட்டம் இல்லாதவன் இருக்கான், சகோதர பாவம் இல்லாதவன் இருக்கான், 4ஆம் பாவம் வீடு வாசல் இல்லாதவன் இருக்கான், சத்திரத்தில் வாழ்கிறவன் கூட இருக்கான், 6ஆம் பாவம் கடவாங்காதவன் இருக்கான், நோய் இல்லாதவன் இருக்கான், 7ஆம் பாவம்ங்கிற ஒரு களத்தில் கல்யாணமே பண்ணிக்காதவனும் இருக்கான். ஆனால் இந்த 5ஆம் பாவம் எந்த ஜாதகத்தோடும் தொடர்பு இல்லாத நிலை இருக்காது. எல்லா ஜாதகத்துக்கும் இந்த 5ஆம் பாவம் தொடர்பு இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த 5ஆம் பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம். இந்த இடத்துல காதல்னு ஒன்று கொடுத்துருக்கான். அது சாதா காதல் அல்ல. 4ஆம் பாவம் காதல், 5ஆம் பாவம் ஆத்மார்த்தமான காதல். அப்போது ஒரு குலதெய்வம் என்பது எனக்கு ஆட்பட்டது. குலதெய்வத்துக்காக சண்டை கட்டிக்கிட்டவங்க இருக்காங்க, வெட்டிக்கிட்டவங்க இருக்காங்க, குத்திக்கிட்டவங்க இருக்காங்க, பூர்வ புண்ணிய சொத்துக்காக வெட்டிக்கிட்டவங்க இருக்கான். அந்த இடத்துல அது ஏன் அப்படின்னா, அந்த இடம் அங்கே இருக்கிற கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து ஆத்மார்த்தமான ஒரு இறை சக்தி அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தில் இருக்கு. அங்கே ஒரு பாவகிரகங்கள் 5ஆம் இடத்துல ஒரு பாவகிரகங்கள் இருந்ததுன்னா அவன் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனால பலன் கிடைக்கும். ஆனால் அவன் போராடணும். இப்போ புத்திரஸ்தானத்தை 5ல் பாவகிரகங்கள் ராகு கேதுகள்லாம் இருக்குது அப்படின்னா கொடுக்கும். 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் புத்திரஸ்தானத்தை கொடுக்கும். ஆனால் காரக பவனாஸ்தியோடு கொடுக்கும். அந்த கிரகத்தோட குணங்களோடு பிரச்சனைகளோடு கொடுக்கும், அவ்வளவுதான். அந்த கிரகங்களுடைய காரக குணங்கள் அந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் அந்த 5ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது செவ்வாய் ரிஷபத்தில் இருந்து 2ஆம் பாவத்தில் இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்குது, நம்மளோட 2ஆம் பாவத்திலேருந்து 5ஆம் பாவத்தை பார்க்குது, அல்லது 10லேருந்து 8ஆம் பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குது, 11லேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. இப்படிலாம் செவ்வாயுடைய தொடர்பு 5ஆம் பாவத்துக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் தனிப்பட்ட முறையில் என்றைக்கு அவன் தொழில் பண்ணுறானோ அன்னையிலேருந்து அவனுக்கு வளர்ச்சி என்பது அமோகமாக இருக்கும். ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவன் எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா 5ஆம் அதிபதியோடு புதன் தொடர்பு வருது. 5ஆம் அதிபதியை புதன் தொடப்போகுது, 5ஆம் அதிபதியோடு புதன் சேர்க்க இருக்குது அப்படின்னா அந்த காதல்ங்கிறது, அல்லது நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த காரியம் கைகூடுதல் என்பது உண்டு. இந்த காதல் திருமணத்தில் முடியறதுங்கிறது குரு சுக்கிரனுடைய தொடர்பு வேணும். இந்த மாதிரி இந்த ஒரு தெய்வ அனுகூலம் என்பது, இப்போ நம்ம 5ஆம் பாவம் கெட்ட அவன் புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். 5ஆம் அதிபதி பலப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நினச்சதெல்லாம் நடக்கும். இப்போ 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, இப்போ சனி இருக்கார் அப்படின்னா, நீங்கள் காளியை கும்பிட்டு பாருங்களேன். நீங்கள் கேட்குற வரமெல்லாம் கிடைக்கும். 5ல் கேது இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை தெய்வங்களை கும்பிட்டு ஒரு விநாயகரை நீங்கள் ஒரு 3 வாரம் தொடர்ந்து கும்பிட்டு பாருங்களேன், நீங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் ஆத்மார்த்தமான வழிபாட்டுக்கு வழிவகை செய்கிறது. அதில் முக்கியமாக
குலதெய்வத்துக்கு உண்டான நாம் கும்பிடக்கூடிய நம் வழிபடக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பாலமாக இருப்பதற்கு 5ஆம் பாவம் வழிவகை செய்கிறது. நம் முன்னோர்களுடைய இறந்து போன நம் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் நமக்கு அருள்பாவிக்கக்கூடிய அல்லது அந்த கருமாக்களை அனுபவிக்கக்கூடிய சக்தி 5ஆம் பாவத்திற்கு உண்டு. அப்போ அந்த 5ஆம் பாவ அதிபதியுடைய பலம், 5ஆம் அதிபதியோட சேர்ற கிரகம், தொடக்கூடிய கிரகம், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இதை வச்சு நீங்கள் தெய்வத்தை எடுத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அப்படின்னு சொன்னதுனால அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இன்னொரு கேட்டகரியில் வர்றேன். இப்போது புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய நாட்களில் இலுப்பை எண்ணெயில் ரேவதி நட்சத்திரத்தண்டு இலுப்பு எண்ணெயில் தெய்வம் போட்டால் நம்ம கேட்குற வரம் கிடைக்கணும் ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க. அது உண்மைதான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வழிபாட்டுக்கு. நீங்கள் இந்த ஒவ்வொரு கான்செப்ட், இப்போ நீங்கள் புதன் அப்படிங்கும்போது 12ஆம் இடம் 5ஆம் இடத்தோடு தொடர்பு பெறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வரேன் நான். 12ஆம் இடத்து அதிபதியோ 12ஆம் அதிபதி நட்சத்திரமோ 5ஆம் அதிபதி தொடர்பு அப்படின்னா பாத யாத்திரை போனால் நமக்கு நல்லது. அப்படின்னா நோயினுடைய 5-12 காம்பினேஷன் 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஒரு பிரச்சனைகளுடைய தீர்வு, ஒரு நோயினுடைய தீர்வு 6ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவம் சமசப்தம பாவம். அப்போ ஒரு கடனினுடைய தீர்வு, ஒரு பிரச்சனைகளினுடைய தீர்வு, இது எல்லாமே நிவர்த்திக்கு பாத யாத்திரை பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இந்த இப்போ முருகன் இப்போ பழனி அப்படின்னா ஏன் பழனிக்கு பாத யாத்திரை வச்சான்? நீங்கள் ஒவ்வொரு தெய்வமும் இந்த இடத்துல நான் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இஷ்டம் இருக்கிறவங்க அதை உள்வாங்குங்க, புரிதல் இல்லாதவங்க கடந்து போங்க. ஒவ்வொரு தெய்வமும் சர்ப்பங்களை கட்டி வைத்திருக்கிறது. அப்போது ஒவ்வொரு தெய்வமும் சர்ப்பத்தை கட்டி இருக்கு. அந்த சர்ப்பந்தான் நம்மளுடைய ஆசை. அப்போது ஏன் பாத யாத்திரை முருகனுக்கு வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒன்றும் சாதாரண ஆள்கள் இல்லை. பாம்பை முருகன் சாவலோட காலில் வச்சுருப்பார். சாவலனுடைய காலில் பாம்பை கட்டியிருப்பார். ஏன்? அது சுற்றி இருக்கும். ஏன்? கட்டி இருக்கிறது அது. அப்போது காலில் கட்டி இருக்கும்போது நீ பாத யாத்திரை என்று ஒன்று எடுத்தால் உன் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பாத யாத்திரையில் நிவர்த்தியாகும். இந்த அடிப்பிரதட்சணம், இப்போ நான் போன மாதம் ஒரு காது டாக்டர்கிட்ட போனேன். காது செக்கிங்க்கு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். தலை கிருகிருனே வருது, வாந்தி வருது, கிருகிருன்னு வந்து வாந்தி வருது, தலையை அசைச்சா வாந்தி வருது, என்னன்னு தெரியலன்னு காது டாக்டர்கிட்ட போனேன். அங்கே எனக்கு ஒரு சயின்ஸு பிடிபட்டுச்சு. அங்கே ஒருத்தரால் நான் இன்னும் மெருகேற்றப்பட்டேன். அதில் என்ன அப்படின்னா, காது நரம்புகளில் ஒரு 2 ஸ்ட்ரெம்ப் இருக்குமாமாங்க. அந்த ஸ்ட்ரெம்ப்பு நம்ம ஒரு கால் அடிப்பிரதட்சணம் பார்த்துருக்கீங்களா? அந்த அடிப்பிரதட்சணம் மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நின்னா நீங்கள் வேணும்னாலும் இது செக் பண்ணி பாருங்கள். ஒரு காலுக்கு முன்னாடி இன்னொரு கால் அடிப்பிரதட்சணம் பண்ணுற மாதிரி அப்படியே நின்று ஒரு 5 நிமிஷம் அசையாமல் நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காது ஸ்ட்ரெம்ப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்களால் நிற்க முடியலன்னா காது ஸ்டெம்பு நீங்கள் நடக்கிற காரணமாக வளைஞ்சு நடக்கிறோம். நேராக நடக்காமல் இருக்கிறதுனால அந்த ஸ்டெம்பு வளைஞ்சிதுன்னா உங்களுக்கு தலை சுத்தல், வாந்தி, மயக்கங்கள் வரும். காது பிரச்சனைம்மா. ஆனால் அதுக்கு ஸ்டெம்பு பிரச்சனை. இதுக்கு வச்சுருக்கான் பாருங்கள் பரிகாரம் அடிப்பிரதட்சணை. ஒரு ஸ்டெப்பு அப்படியே எடுத்து வச்சு அடிப்பிரதட்சணை. இந்த அடிப்பிரதட்சணை பண்ணி முடித்தா காது ஸ்டெம்பு, தலை சுற்றுறது, தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகுது. இந்த நரம்பு யார்? புதன். 12ஆம் இடத்துல யார் இருக்கா? ரேவதி. எப்படி வச்சுருக்கான் பாருங்க நம்ம முன்னோர்கள். அப்போ ஒவ்வொரு தெய்வங்களையும் இந்த பாம்பை எங்கே கட்டி இருக்கு அப்படின்னா, இப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறாரு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறாரு. பால்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள். அந்த பள்ளி கண்ட பெருமாள் பாம்பை எங்கே கட்டியிருக்காரு? படுக்கையில் கட்டியிருக்காரு. ஆனால் லக்ஷ்மி தேவி, மகாலட்சுமி பெருமாளுடைய காலை பிடிச்சிட்டே காலத்தை ஓட்டிடுச்சு. சௌபாக்கிய விதியாக காலத்தை ஓட்டிடுச்சு. நம்மளாம் இத்தனை கஷ்டப்படுறோம் பாருங்கள். தேசிய குழு
இந்த மீட்டிங்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, அது இது எவ்வளோ ஒரு விஷயத்தை செய்யணும் சாதிக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் மகாலட்சுமி காலை பிடிச்சே காரியத்தை ஓட்டிட்டு காலத்தை கடத்திட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போது அவங்க சொல்கிற விஷயம்னா ஆசைகளை கட்டுப்படுத்துங்கிறது தான். படுக்கையில் சுக்கரன், அப்போ அந்த இடத்துல சுக்கரன் உச்சம். அப்போ படுக்கை சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆசையை நீ கட்டுப்படுத்தினா உன் உடம்பும் உன்னுடைய மோட்சமும் உன்னுடைய பிறவியும் பூர்த்தி அடையும். அப்போது சந்நியாசம் என்பது சம்சாரிக்கு அல்ல, சம்சாரி அந்த அந்த இல்வாழ்க்கையை ஜெயித்தவனுக்கு தான் சந்நியாசம். அப்போ முற்றிலும் துறந்த முனிவர் அப்படிங்கிற முற்றிலும் விட்டுட்டு போறவன் அல்ல, அனைத்தையும் அனுபவித்து அது வேண்டாம் என்று அடக்கி வைக்கக்கூடியவன் தான் முனிவன். அப்புறம் அந்த சுக்கலத்தை கட்ட 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 விவேகானந்தர் 40 உச்சாந்தலை வெடிச்சு இறந்தார். மனுஷன் ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் இருந்திருப்பாரு என்னவோ, இன்னும் நாடு உருட்டு இருக்குமோ என்னமோ. அப்போ விநாயகர் 8 இடத்துல கட்டியிருப்பாரு. நமக்கு ஒரு இடம் தெரிகிற இடம் இடுப்பு அருணாக்கயிறு. இந்த வயிறு இறக்கத்துக்கும் பெருங்குடல் இறக்கத்துக்கும் அந்த 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 வயிறு தொப்புள் அந்த இடத்த கட்டியிருக்கிறாரு. அப்போது அது அந்த அந்த வயிறு பெருக்கிற இடத்த கட்டியிருக்கிறார் விநாயகர். மூலாதார சக்கரத்தை கட்டு அப்படின்னு விநாயகர் சொல்கிறார். ஒவ்வொரு கடவுளையும் எடுத்து பாருங்கள். சிவபெருமான் கழுத்தில் ஏன் வச்சிருக்காரு? அப்போ அந்த தொண்டை சோடாப்பட்டலில் குண்டு இருக்கிற மாதிரி அந்த தொண்டையில் இருக்கிற குண்டு இருக்கிற இடத்துல சிவபெருமான் ஏன் சர்பத்தை கட்டியிருக்கார்? அழகால விஷத்தை அங்கேயே வச்சிருக்காரு. நீங்கள் எந்தெந்த தெய்வங்கள் சர்பத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று கவனித்தீர்கள் என்றால் அந்த இடத்தை கட்டச் சொல்லி அந்த தெய்வம் சொல்கிறது. அதுதான் நம்ம வழிபாடு. நீங்கள் 4ஆம் இடத்துல ஜீவசமாதி இருக்குது, 4ஆம் இடம் கடகராசியில் ஜீவசமாதி இருக்குது. பூச நட்சத்திரம் தான் ஜீவசமாதி. நீங்கள் ஜீவசமாதிக்கு முன்னாடி போய் கண்ணை மூடி தவம் 10 நிமிடம் செய்தால் நீங்கள் உடனே ஜீவசமாதி அடைந்திட முடியாது. ஜீவசமாதி அடைந்தவர்கள் உங்கள் கண்முன் காட்சி அளிக்க மாட்டார்கள். உங்களுடைய ஜீவனை சமாதி செய்து சித்தத்துவத்தை நீங்கள் பெறணும். உங்களுடைய ஜீவனை அடக்கி சமாதி நிலையில் உங்களை பக்குவப்படுத்தும் பொழுது அந்த சித்தத்துவத்தினுடைய நிலை உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு சமாதி முன்னாடி போய் கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் உட்காந்துருந்து கையை அப்படி முத்திரையாக உட்காந்துருந்தா மட்டும் அந்த ஜீவசமாதி அடைஞ்ச ஆத்மா உங்கள் கண்ணுக்கு தெரியவும் தெரியாது, நீங்கள் மகானாகவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதக ரீதியாக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உண்டு. இந்த ஜாதகத்தில் உள்ள வழிபாட்டு முறைகள், நான் முன்னோர்கள் ஏன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அற்புதமான பரிகாரங்கள் ஒளிந்திருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தெய்வத்தை போட்டு வந்தால் சரியாயிரும், பாத யாத்திரை போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. எல்லாருக்கும் அதுவா அப்படின்னா அல்ல. யார் யார் போகணும், யார் யார் எதை கட்டணுங்கிற விஷயம் தெரியணும். அப்போது எந்த எந்த தசாபுத்தி நடக்கிறது அப்படிங்கிறத வைத்து அது எந்த கிரகங்களுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறது என்பதை பார்த்து அவன் எதில் அந்த கர்மாவை அனுபவிக்க இந்த தசாபுத்தி அவனை ஆட்கொள்ள போகிறது என்று தெரிந்து அந்த பரிகாரங்களை அந்த ஆசைகளை அவன் கட்டினாலே ஆனால் அவன் அந்த திசாபுத்தியை ஜெயிப்பான் என்பதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியம். நன்றிங்க சகோதரிகளே அனைவருக்கும். கேட்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களை தெரிவிக்கலாம், புரியாதவர்கள் கடந்து செல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோ கரூர் மணிமேகலை.